வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு தனி மனுஷியோட கதை மட்டும் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியோட கதை. பல நூற்றாண்டுகளா மறுக்கப்பட்ட ஒரு உரிமைக்காக போராடின ஒரு வீர பெண்ணோட வரலாறு இது. நீங்க என்னைக்காவது இத பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போறது எல்லாமே எவ்ளோ சாதாரணமா இருக்கு. ஆனா இந்த அடிப்படை உரிமைக்காக முதல் விதைய போட்டது யாரு? இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. அந்த கேள்விக்கான பதில் இதோ. சாவித்ரிபாய் புலே, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். இந்த பேர் வெறும் ஒரு தனி நபரோட பேர் மட்டும் இல்லைங்க, இது ஒரு சமூக மாற்றத்தோட அடையாளம். சரி, சாவித்ரிபாயோட இந்த நம்ப முடியாத கதைய நம்ம ஒரு 5 கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். கல்வியோட முன்னோடியா அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த புரட்சி எப்படி ஆரம்பிச்சது, அதுக்காக அவங்க எதிர்கொண்ட சவால்கள் என்ன, சமூக மாற்றத்துக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, கடைசி அவங்களோட தியாகமும் அது விட்டு செஞ்ச மரபோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சாவித்ரி, கல்வியின் முன்னோடி. எழுத படிக்கவே தெரியாத ஒரு குழந்தை மணமகள் எப்படி ஒரு பெரிய அறிவு கலங்கரை விளக்கமா மாறினாங்க? வாங்க அவங்களோட பயணத்தை 19ஆம் நூற்றாண்டு மகாராஷ்டிரால இருந்து ஆரம்பிப்போம். மகாராஷ்டிரால நைக்கான்னு ஒரு கிராமம். அங்க ஒரு விவசாய குடும்பத்துல தான் சாவித்ரிபாய் பிறக்கறாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு படிப்புங்கிறது ஒரு எட்டாக்கணிதான். வழக்கம் போல வெறும் 9 வயசுலயே ஜோதிராவ் புலே கூட அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. படிப்புங்கிறது உயர் சாதியினருக்கு மட்டுமான ஒரு சலுகையா இருந்த காலம் அது. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அவரோட கணவர் ஜோதிராவ் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவரே சாவித்ரிபாய்க்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் பத்த வச்ச அந்த சின்ன தீப்பொறி தான் பின்னாடி ஒரு மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டது. அடுத்து ஒரு புரட்சியின் தொடக்கம். படிச்சதோடு நிக்காம இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா பெண்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கறாங்க. அவங்க எப்படி ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். 1848. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண வருஷம் இல்ல. இதே வருஷத்துல தான் சாவித்ரிபாயும் அவங்க கணவரும் சேர்ந்து பூனேவுல பெண்களுக்காக இந்தியாவோட முதல் பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க. அதோட தாக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வெறும் 9 பொண்ணுங்களோட ஒரு சின்ன ரூம்ல ஆரம்பிச்ச அந்த பள்ளி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான பெண்கள் படிக்கிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. மூணாவதா கற்களை எதிர்கொண்ட ஆசிரியை. ஆனா இந்த புரட்சியெல்லாம் ஒரு பூ விரிச்ச பாதையா இருந்துச்சா? நிச்சயமா இல்ல. அந்த பிள்ளைங்களுக்கு பாட சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க தினமும் எவ்வளவு போராடினாங்கன்னு பார்க்கலாம். அவங்க சந்திச்ச எதிர்ப்பெல்லாம் கேட்டா நமக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஆனா இது எல்லாம் அவங்க எப்படி சமாளிச்சாங்கங்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க, கல்லால அடிப்பாங்க, ஏன் சேறு மாட்டுச்சாணன்னு எல்லாத்தையும் அவங்க மேல வீசுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? பயந்துட்டாங்களா? இல்லவே இல்ல. அவங்க கணவர் ஜோதிராவ் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியா கொடுத்தார். தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது கூடவே இன்னொரு புடவையும் எடுத்துட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு போனதும் அழுக்கான புடவைய மாத்திட்டு புது புடவையோட ஃப்ரெஷ்ஷா கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவங்களோட அடங்காத மன உறுதியோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னமா மாறுச்சு. நாலாவதா சமூக மாற்றத்தின் விளக்கு. சாவித்ரிபாயோட வேலை வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கறதோட நிக்கல. அவங்களோட போராட்டம் கிளாஸ் ரூமையும் தாண்டி சமூகத்தில் இருந்த எல்லா அநீதிக்கும் எதிரா விரிவடைஞ்சது. தீண்டாமைக்கு எதிரா முதல்ல அவங்க வீட்ல இருந்த கிணத்த எல்லா சாதிக்காரங்களும் தண்ணி எடுக்கலான்னு திறந்து விட்டாங்க. கணவர் எழுந்த பெண்களோட தலைய மொட்டையடிக்கிற கொடுமைக்கு எதிரா போராடினாங்க. அவங்களுக்காகவே ஒரு இல்லத்தையும் ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் சமத்துவம் வேணும்னு சத்யசோதக் சமாஜ்ங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க. இது எல்லாமே அவங்க எவ்வளோ பெரிய விஷனரிங்கிறத காட்டுது. அவங்க ஆரம்பிச்ச அந்த சத்யசோதக் சமாஜ் அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உண்மைய தேடுறவங்களோட சங்கம். சாதி, மதம், ஆம்பள பொம்பளைன்னு எந்த பாகுபாரும் இல்லாம மனுஷங்க எல்லாரும் சமம்ங்கிறது தான் அதோட ஒரே நோக்கம். இது மட்டும் இல்ல, அவங்க ஒரு அருமையான கவிஞரும் கூட. அவங்களோட கவிதைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொன்னும் ஒரு ஆயுதம். எழுந்திரு, கல்வி கற்றுக்கொள், சங்கிலிகளை உடை. நான் அவங்க எழுதின இந்த வரிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மனசுல ஒரு பெரிய புரட்சி தீய பத்த வச்சது. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தியாகம் மற்றும் நீடித்த மரபு. அவங்க வாழ்க்கையோட கடைசி ரொம்பவே உருக்கமான ஒரு அத்தியாயம். அது எப்படி வரலாறுல அவங்க பேரை அழிக்க முடியாததா மாத்துச்சேன்னு தெரிஞ்சுக்கலாம். 1897ல பூனேவ பிளேக் நோய் தாக்குச்சு. ஊரே பயத்துல நடுங்கிட்டு இருந்தப்போ எல்லாரும் தங்களை காப்பாத்திக்க ஓடி ஒழிஞ்சாங்க. ஆனா சாவித்ரிபாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களோட டாக்டர் மகன் கூட சேர்ந்து ஒரு மருத்துவமனைய திறந்து நோயால் பாதிக்கப்பட்டவங்கள தன்னோட தோள்லயே தூக்கிட்டு வந்து காப்பாத்துனாங்க.
அப்படியே ஒரு 10 வயசு பையனை காப்பாத்துற முயற்சியில அந்த நோய் அவங்களுக்கே தொத்திக்கிச்சு. 1897ஆம் வருஷம் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதிலே தன்னோட உயிரை அர்ப்பணிச்சாங்க. ஒரு உண்மையான கர்ம யோகியோட மரணம். அவங்களோட தாக்கம் பல தலைமுறைகளை தாண்டியும் இனிக்கும் உணரப்படுது. 1848ல ஆரம்பிச்ச அந்த பயணம் 2014ல புனே பல்கலைக்கழகத்துக்கு அவங்க பேரை வச்சப்போ ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சது. இதுவே அவங்களோட மரபு இனிக்கும் உயிரோட இருக்குங்கிறதுக்கு சாட்சி. அதனாலதான் மக்கள் அவங்கள வெறும் டீச்சர்னு மட்டும் சொல்லல, கிராந்தி ஜோதின்னு சொல்றாங்க. அதாவது புரட்சியின் சுடர். அறியாமைங்கிற இருட்டுல அவங்க ஏத்துன அறிவுச் சுடருக்கு இதைவிட பொருத்தமான பேர் வேற என்ன இருக்க முடியும்? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். சாவித்ரிபாய் பூலே கனவு கண்ட அந்த உண்மையான சமத்துவம் இன்னைக்கு நம்ம நாட்டுல முழுமையா கிடைச்சிருச்சா? அவரோட போராட்டத்தை இன்னையோட நிலவரத்தோட பொருத்தி பாருங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.